Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு ஹை புரோட்டீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிர் வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி இது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியில் பச்சை பயிர் மட்டும் இல்லை, கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது ரெண்டு பொருளும் ஆட் பண்ணியிருக்கதே தெரியும். 100% இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சுவையான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி எடுத்துக்காங்க. ஏன்னா பச்சை பயிர் சேர்த்துருக்கனால புரத சக்தி நார் சக்தி அதிகமாக இருக்கும். இதனால் கொஞ்சமாக சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப நேரம் பசிக்காது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஊட்டச்சத்துகள் இருக்கு. இருதயத்துக்கும் ரொம்பவே நல்லது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்து 2-3 முறை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வடிகட்டிடுங்க. இப்போ இந்த பச்சை பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 7லேருந்து 8 மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்கணும். இதே இந்த ரெசிபி மார்னிங் டிஃபன் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுடுங்க. 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகம் சேர்க்க வேண்டாம். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட தோல் நீக்கிய 3 பூண்டு பல், தோல் நீக்கிய சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சுவை நல்லாயிருக்கும். இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே ஒரே எண்ணெய் இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேங்காய் துருவல் இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே ஆப்ஷனல் மட்டும்தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரே எண்ணெய் இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தியுடைய குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு பிணையும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைப்படுவது மட்டும் லைட்டாக தெளித்து விட்டு பிணைஞ்சிக்கோங்க. எப்போவுமே நம்ம சப்பாத்தி செய்கிறதுனா நார்மல் சப்பாத்தி தான் செய்வோம். எப்போயாவது மசாலா சப்பாத்தி இல்லைன்னா ஆலு சப்பாத்தி கூட செய்வோம். பட் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சொல்லியிருந்தேன் இல்லையா, மீதி 1/2 கப் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவில் இருக்க ஈரப்பதம் எனக்கு பத்தாது. அதனால் தண்ணி தெளித்து விட்டு மாவு பிணைஞ்சிக்கிறேன். எப்போவுமே சப்பாத்தி பரோட்டாக்குனா மாவு பிணையும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி இதை போல் தெளித்து விட்டு தான் பிணையணும். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ மாவு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வைக்கணும். அதனால் மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மூடி போட்டு வைக்கலாம். 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. உங்களுக்கு சப்பாத்தியுடைய அளவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு உருண்டை பிடிச்சிக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு திரட்டும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வரமாவு சேர்த்துக்கிறேன். வரமாவுன்னு எதுவும் இல்லைங்க, கோதுமை மாவு தான். இப்படியே திரட்டிட்டு கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரங்களில் அன்னிவனாக இருக்குது. இதை ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தோம்னா எல்லாமே ஒரே அளவில் ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். நான் அதனால் இப்படி கட் பண்ணிக்கிறேன். அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஓரங்களில் இருக்க அந்த மாவு எடுத்து சேம் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி இதை போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. திரட்டின மாவு ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது வரமாவு தூவி விட்டுட்டு வைங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். பிகினர்ஸும் பார்த்துட்ருப்பாங்க. அதனால தான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். எப்போவுமே பரோட்டா சப்பாத்தி செய்யும்போது எண்ணெய் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்து வச்சுப்பேன். ஒரேடியாக நெய் சேர்த்து செஞ்சோம்னா ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நெய் வாசம் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் முழுவதும் நெய்யில் கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் மட்டுமே பயன்படுத்தி கூட செய்யலாம். தவா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டின சப்பாத்தி இதை போல் சேர்த்துக்கோங்க. நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதை போல் திருப்பி போட்டு மறுபடியும் இதுக்கு மேலே ஆயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக இதை போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த சப்பாத்திக்கு பேர் பச்சை பயிறு மசாலா சப்பாத்தின்னு வச்சுருக்கேன். எப்போவுமே பரோட்டா சப்பாத்தி சுடும்போது பார்த்தீங்கன்னா கரண்டியில் இதை போல் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே இப்படியமாக பரட்டி எடுக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். பச்சை பயிரும் கேரட்டும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ மசாலா சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இதில் பச்சை பயிரும் கேரட்டும் சேர்த்துருக்கதே தெரியும். இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான பச்சை பயிர் மசாலா சப்பாத்தி சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க, அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு கொடுக்கலாம். அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் இந்த சப்பாத்தி வந்து சூடாக சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டான அந்த நெய் வாசத்தோட அந்த மசாலா வாசமும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 100% இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிரில் ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் வந்து பச்சை பயிர் கலந்துருக்கதே தெரியாது. இந்த ரெசிபி ஹெல்த்தியானது மட்டும் இல்லை, ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு சுவை இருக்கும். இந்த ரெசிபியில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.